வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மேத்தி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். லஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேத்தி புலாவ். மேத்தி லீவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை அதை யூஸ் பண்ணி ஒரு புலாவாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மேத்தி இலைகள், வெந்தயக்கீரை இலைகள் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கப் அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். வெங்காயம் நறுக்குனது 1 கப், தக்காளி நல்லா ஒரு 1.25 கப் அளவு நறுக்கி வச்சுருக்குறோம். இது எவ்வளோ எடுத்துருக்க அரிசி? இது அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்குறோம்? 3/4 கப் அரிசி எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்குறோம். ஹோல் ஸ்பைசஸில் நம்ம எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, பிரிஞ்சி லீஃப், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இது தவிர இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கிறோம். அதில் இப்போ பிரிஞ்சி இலை, அப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் 1-2 தட்டியிருக்கோம். ஏற்கனவே எடுத்து வச்சதோட கொஞ்சம் அந்த கல்பாசியும் கொஞ்சம் போட்டிருக்குறோம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெந்தயக்கீரை சேர்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே இந்த மேத்தி லீவ்ஸை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அடுத்து சேர்க்கலாம். அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறம் தண்ணியை சேர்க்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. தண்ணி நம்ம 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி. அதனால் 1.5 கப் ரைஸுக்கு ஒரு 2.5 கப் தண்ணி சேர்க்குறோம். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அல்லது 2 கப் தண்ணி போதும். ஸோ இது நல்லா கணக்கு எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிளறி விட்டு நல்லா எல்லாம் மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே அந்த அளவு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம், அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 2 சவுண்டு வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப இன்னொரு தடவை ஒரு சவுண்டு வர விடலாம். ரொம்ப குலையாமல் வேக வச்சுக்கலாம். குக்கரில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான பழத்தில் வெந்திருக்குது. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்து பரிமாறிடலாம். சுவையான மேத்தி புலாவ் தயாராகிடுச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.